நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் பட்டாசு தொழிற்சாலையில் பட்டாசு வெடி விபத்தில் கால் இழந்தவர்களுக்கு நமது தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையம் மற்றும் நாட்டுப்பற்றாளன் இதழ் இணைந்து செயற்கை கால் கொடுக்க அளவெடுக்கும் முகாம் சாத்தூரில் நடந்தது. அதில் 20 பேர் பயனடைய உள்ளனர். செயற்கை கால் கொடுக்கும் விழா, நுகர்வோர் உரிமை தின விழா மற்றும் நாட்டுப்பற்றாளன் விருது வழங்கும் விழா, நலிந்த மக்களுக்கு உணவுப் பொருட்கள் கொடுக்கும் விதமாக வரும் ஜூன் மாதம் 23ஆம் தேதி சாத்தூர் அருகே உள்ள 7000 பண்ணை என்னும் ஊரில் நடக்க உள்ளது. அதற்கு முன்னோட்டமாக இந்த முகாம் நடத்தப்பட்டது. இந்த முகாமில் கோவில்பட்டி நகர கிளையில் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். நெல்லை வள்ளியூரில் சுரங்கப்பாதையில் தேங்கிய மழைநீரில் சிக்கிய அரசு பேருந்தின் ஓட்டுநர் சஸ்பெண்ட். குளச்சல் பணிமனை அரசு பேருந்து ஓட்டுநர் சசிகுமார் தற்காலிக பணியிடை நீக்கம். நாகர்கோவில் போக்குவரத்து கழக பொது மேலாளர் மெர்லின் ஜெயந்தி உத்தரவு. பொதுமக்கள் எச்சரித்தும் ஓட்டுநர் சென்றதால் தேங்கிய மழைநீரில் சிக்கிய அரசு பேருந்து மிகுந்த சிரமத்திற்கிடையே பேருந்தில் இருந்த பயணிகள் மீட்பு. இந்தியாவிலேயே முதல் முறையாக முதியோர்களுக்கு மட்டுமான மருத்துவமனை. சென்னையில் அனைத்து வசதிகளோடு இலவசமாக தேவையுள்ளவர்களுக்கு அனுப்புங்கள். நண்பர்களிடம் சொல்லுங்கள். வயதான பெரியோர்களுக்கு நம்மளாலான பயனுள்ள தகவல். இனி கோவை சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு ரத்தம் தேவைப்பட்டால் 9994148105 என்ற எண்ணிற்கு அழைக்கலாம். உங்களை தேடி விரைந்து வருவார்கள் குருதி கொடையாளர்கள். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.